எவ்வளவு மார்க் வாங்கினா எனக்கு பிட்ஸ் பிலானிலேயோ கோவாலேயோ ஹைதராபாத்லையோ எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்? பிட்ஸ் பிலானியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் நம்ம அண்ட் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அட் பிலானி கேம்பஸ் இஸ் 296, கோவா இட் இஸ் 267, ஹைதராபாத் 265. Ashwin, career guidance expert. BITS Pilani, Goa, Hyderabad. BITSAT. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் எழுதிட்டு நிறைய மாணவர்கள் அவர்களுடைய மார்க்கை கையில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. செகண்ட் ஃபேஸ் எழுதுறதுக்கும் ரெடி ஆகிட்ருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு மார்க் வாங்கினா எனக்கு பிட்ஸ் பிலானிலேயோ கோவாலேயோ ஹைதராபாத்லையோ எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய மாணவர்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த பிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேம்பஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த டாப் என்ஐடிஸ் இந்த கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்ல முடியும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினோட டஃப்னஸ் லெவல் வந்து ஜேஇ எக்ஸாம் அளவுக்கு இல்லைனாலுமே ஆப்டிடியூடில் இதில் மார்க் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, பிகாஸ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை எடுக்கப்படுது. அதனால தான் நம்ம பிட்ஸாட்டுக்கான வி ஹவ் கிவன் கிராஷ் கோர்ஸ். அதில் நிறைய மாணவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் எழுதின மாணவர்கள் எல்லாமே ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு கூட நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ரைட், இப்போது பிட்ஸ் பிலானியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்டை பார்க்கலாம். பிட்ஸ் பிலானியோடைய பிளேஸ்மெண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 1.33 crores per annum, ஆவரேஜ் பேக்கேஜ் 30.37 lakhs per annum. கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், மெட்டா, விசா, அடோப், சிஸ்கோ, வால்மார்ட், அப்புறம் ஆரக்கிள், சாம்சங், டெல், பென்ஸ், BMW எல்லா டாப் கிளாஸ் கம்பெனிஸும் பிட்ஸ் பிலானிக்கு விசிட் பண்ணுறாங்க. இதே விஐடி வெள்ளூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டு கம்பேர் வித் ஹையஸ்ட் பேக்கேஜ் 1.02 crore per annum, இந்த வருஷம் வந்து 85 lakhs per annum அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சார். 2024க்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் 8.19 lakhs per annum. ஸோ இதோட நாம் பிட்ஸ் பிலானியில் உங்களுக்கு என்ன சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கோர்ஸ் வைஸ் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நிறைய மாணவர்களுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. என்ன அப்படின்னா 3 கேம்பஸுமே நல்ல கேம்பஸா இல்லை ஒன்று தான் நல்ல கேம்பஸான்னு. 3 கேம்பஸுமே சூப்பரான கேம்பஸ் தான். இஃப் யூ கெட் குட் சீட் யூ கேன் வெரி வெல் கோ. ரைட், ஒவ்வொரு கேம்பஸாக நம்ம பார்க்கலாம். பிட்ஸ் பிலானி கேம்பஸில் பிஇ கெமிக்கல் படிக்கிறதுக்கு 224 மார்க் தேவை. அதாவது அவுட் ஆஃப் 390க்கு எக்ஸ்பெக்டட் வந்து 224 திஸ் இயர். கோவாவை பொறுத்த வரைக்கும் 209 அண்ட் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் 207. யாரெல்லாம் கெமிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கான வாய்ப்பு இது. அடுத்து சிவில் படிக்கிறதுக்கு 213 அண்ட் ஹைதராபாத் கேம்பஸில் 204. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு பிலானியில் அவுட் ஆஃப் 390 331 இஸ் எக்ஸ்பெக்டட் அண்ட் ஃபார் கோவா இட் இஸ் 295 அண்ட் ஃபார் ஹைதராபாத் 284. தென் பிலானி கேம்பஸ் ட்ரிபிள்இ 272, கோவா 252 அண்ட் ஃபார் ஹைதராபாத் 251. And for electronics and communication engineering at Pilani campus is 296, Goa it is 267, Hyderabad 265. Next at electronics and instrumentation engineering at Pilani campus it is 266, Goa 244 and Hyderabad 244. BITS Pilani BE manufacturing 220, BE mechanical at Pilani campus 244, Goa campus 223 and Hyderabad campus it is 218. Then B Pharma, this needs biology as a compulsory subject. Those who have written physics, chemistry, biology, they can take a Bachelor of Pharmacy. So at Pilani campus it needs 153 and for Hyderabad it is 135. Next Pilani MSc 5-year integrated chemistry 213, Hyderabad 205, Goa 205. Next economics 257 and for Goa 239 and Hyderabad it is 236. And for Pilani mathematics it is 236, Goa 221, Hyderabad 219. MSc physics 235 at Pilani, Goa campus physics 222, Hyderabad it is 219. Next comes biological sciences at Pilani campus. It needs biology as the compulsory subject and Pilani MSc biological sciences 212, Hyderabad 204 and Goa 204. This is what the cutoff, expected cutoff required to choose any one of the courses from BITS Pilani, Goa and Hyderabad. Next, if you take mark wise, if you consider mark wise, you can check
Sir, if I have 331, then you will get Pilani Computer Science. And if you have 296, Pilani ECE. Goa Computer Science 295, Hyderabad Computer Science 284, Pilani EEE 272, Goa ECE 267, Pilani Electronics and Instrumentation 266. அப்போ என்ன தெரியுது, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து பிலானி கேம்பஸ் வந்து பயங்கர ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கிரேஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹைதராபாத் இசிஇ 265, பிலானி எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ். நம்ம ஊரில் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறதுக்கு ஏசன் எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு கேட்பாங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக மாணவர்கள் படிக்கிறாங்க. ஈவன் காமர்ஸ் மாணவர்கள் ஆல்சோ தேர் ஸ்டடிங் எக்கனாமிக்ஸ். கோவா EEE 252, Hyderabad 251 EEE. Then comes Goa Electronics and Instrumentation 244, Hyderabad Electronics and Instrumentation 244, Mechanical Pilani 244, Goa Economics 239, Hyderabad Economics 236, Pilani MSc Mathematics 236, Pilani Physics 235, Pilani Chemical 224, Goa Mechanical 223, Goa Physics 222, Goa MSc Mathematics 221, Pilani Manufacturing 220, Hyderabad MSc Mathematics 219, MSc Physics 219, Hyderabad Mechanical 218, Pilani Civil 213, Pilani MSc Chemistry 213, Pilani Biological Sciences 212, Goa Chemical 209, Hyderabad Chemical 207, Hyderabad MSc Chemistry 205, Goa MSc Chemistry 205, Hyderabad BE Civil 204, Hyderabad Biological Sciences 204, Goa Biological Sciences 204, B Pharma 153, B Pharma 135. அப்போ anything less than 200 you cannot get BITS Pilani campus even for any departments like MSc integrated 5-year or civil anything, whatever it may be, right? So this is what the expected cutoff of BITS Pilani. So this is the expected cutoff of BITS Pilani. Students can choose your department and campus wisely. So next video la marubadi ungalai vandu naan sandikkiren. Until then, bye from Ashwin.